வண்டி அப்படின்றத சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது வாங்கக்கூடிய நேரம், அது இருக்கக்கூடிய நிறம், அதை பயன்படுத்தக்கூடிய நாள், அது எடுக்கக்கூடிய நேரம், அது இருக்கக்கூடிய எண்கள், இதெல்லாம் சரியாக அமைந்தால் வெள்ளை சட்டையை போட்டு கருப்பு காரில் போய் இறங்கினா பதவி வந்து சேருவுங்க, பதவி உயர்வு வந்து கிடைக்குமுங்க. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடங்கிற வெண்மை வாகனமாக, 9ஆம் இடங்கிற சனீஸ்வர பகவானுடைய கருப்பு நிறம் வாகனமாக அமைந்தால் ரொம்ப சிறப்பு. அதனால் மஞ்சள் நிற வாகனம் என்பது இவர்களுக்கு சுபகாரிய தடைகளை கொடுக்குது. தண்ணி பாட்டில் எப்பயும் குறையில்லாமல் வச்சுக்கணும். ரோட்டில் யாராவது முதியவர்கள் போனாங்கன்னா அந்த காருக்குள்ளேருந்து வாகனத்திலேருந்து ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்து உங்கள் கைனால் கொடுங்க. அதே மாதிரி இந்த தைலம் இதெல்லாம் வண்டிக்குள்ளே உங்களுக்கு தலைவலியாக இருந்தால் கடையில் வாங்கி அப்பப்போ தேய்ச்சிக்கங்க, உள்ள உங்கள் வண்டிக்குள்ளே வைக்காதீங்க, அது உங்களுக்கு ராசி கிடையாது. அதனால் அந்த காலாவதியான எக்ஸ்பிரி டேட்டு கொண்ட மருந்து மாத்திரைகள் பொருட்களை எல்லாம் வண்டிக்குள்ளே வைக்கக்கூடாது. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். மிதுனம் ராசியின் வண்டி வாகன யோகம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க வாகனம் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். வாகனம் வாங்குறதே ஒரு அதிர்ஷ்டம் தான். இருந்தாலுமே அதுக்கு சம்மந்தப்படக்கூடிய அந்த நாள், எந்த நாளில் வாங்கணும், எந்த நிறங்களில் வந்து வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வ வழிபாடு வந்து மேற்கொள்ளணும், வாகனத்தில் இதெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. ஸோ எந்த நாள் கிழமை, எந்த லக்கியான அந்த நம்பர்ஸ், இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாகன யோகம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா நீங்கள் சொல்லும்போதே யோகம் 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 சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, நம்மகிட்ட ஒரு பொருள் அப்படின்றது அது ஒரு கருவி, ஒரு இரும்பு அப்படின்னு நினைக்காம அது வந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டுட்டு வரும் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். ஏன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்திற்கு 3வது ராசி, கம்யூனிகேஷன் ராசி, பயணப்படக்கூடிய ராசி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நகர்ந்து கொண்டு புதிய விஷயங்களை, புதிய வாய்ப்புகளை தேடி உருவாக்கி கொள்ளக்கூடிய ராசி. பயணங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு மிதுன ராசிக்காரும் தாம் பிறந்த இடத்தை விட்டு ஒரு அடியாவது மாறி உட்கார்ந்து அவங்க ஒரு புது முயற்சியை எடுக்கும்போது, பயணப்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. இது உபய ராசியாக இருக்கிறதுனால ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியாதிபதி புதன் பகவானை கன்னிக்கும் அதிபதியாக வர்றதுனால அந்த புதனுடைய அம்சம் பரிபூரணமாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி வாகனங்கிறது அவங்களுக்கு யோகமாக மாறும். அது வெறும் கருவி மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக மாறும். அந்த சக்தி இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசதி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அந்த சூழ்நிலை என்பது இவர்களுடைய தொழிலில் மேன்மைப்படுத்தும். தொழில் மேன்மையடையும் போது பல்வேறு வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி நிறைய பேருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. ஒரு வண்டி அப்படின்றத சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது வாங்கக்கூடிய நேரம், அது இருக்கக்கூடிய நிறம், அதை பயன்படுத்தக்கூடிய நாள், அது எடுக்கக்கூடிய நேரம், அது இருக்கக்கூடிய எண்கள், இதெல்லாம் சரியாக அமைந்தால் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி என்பது வாகனம் மட்டும் இல்லை, அது யோகம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டாலே அந்த யோகம் வந்து கை கொடுன்னு சொன்னீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த நிறங்களில் வந்து வாகனங்களை அவங்க செலக்ட் பண்ணணும் சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்க ராசிநாதன் புதன் பகவான் பச்சை நிறம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு டார்க் பச்சை கலரில் ஃபாரஸ்ட் வண்டி தாயா இருக்குது, எடுத்தால் ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. பச்சை அப்படின்னு சொன்னால் பிஸ்தா க்ரீனு, லைட் க்ரீனு, இதெல்லாம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த ராசிக்கு 5க்கு அதிபதி சுக்கிரன், அவர் வந்து வாகனக்காரகனாக வர்றார். அந்த சுக்கிரனுடைய அம்சம் இவர்களுக்கு பரிபூரணமாக இருந்தால் அந்த வாகனத்தை பயன்படுத்தும் போதே லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும். ஐயா அந்த வண்டி வாங்குச்சு, வந்தோடனே ஒரு பிஸ்னஸ்லாம் டக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு, கடன்லாம் ஏதோ குறைஞ்சிச்சு, இந்த வண்டியில் போனால் உடனே எடுத்த காரியம் நடக்குது, கொடுத்த காசை வாங்குறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனே நடந்துருச்சு. ஏன்னா என் வண்டி அன்றைக்கி எடுக்கலைங்க, ரிப்பேருங்க, ஃப்ரெண்டோட வண்டியை வாங்கிட்டு போனேங்க, என் வண்டி எனக்கு கொஞ்சம் ஒரு கலர், நான் சொல்கிறேன் எந்த கலர் ஆகாதுன்னு, ஆனால் ஃப்ரெண்டோட கலர் வந்து வெள்ளை கலர் வண்டிங்க, சில்வர் கலர் வண்டிங்க, எடுத்துகிட்டு போனேங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. போன நாள் சக்ஸஸா அல்லது எடுத்துகிட்டு போன வாகனம் சக்ஸஸான்னு கேட்டால், வாகனம் என்பதும் இவர்களுக்கு பேசும். பயணத்திற்கு உபயோகப்படக்கூடிய அந்த கருவி என்பது, அந்த இயந்திரம் என்பது இவங்க மனசை ஒத்து இருக்கும். ஆக 5ஆம் இடங்கிற அந்த மனம், புத்தி, பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட சுக்கிரனுடைய நிறமான வெண்மை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். சில்வர் கலரும் இவர்களுக்கு யோக நிறம். வைர நிறம், வெள்ளை, அப்படி பியூரான ஒயிட்டு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 9க்குடைய பாக்யாதிபதி சனி பகவான், இவர்களுக்கு சனி பகவான்கிறது வாழ்க்கையினுடைய உச்சம். அசையா சொத்துக்கள், ஸ்திர சொத்துக்கள், பூமி வாங்கும்போது, நிலையான செயல்களை செய்யும் பொழுது, சொத்து பதியும் பொழுது, சொத்து கொடுக்கும் பொழுது, பாகப்பிரிவினைகள் செய்யும் பொழுது இந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். கோவில் போன்ற புண்ணிய காரியங்களுக்கு, தீர்த்த யாத்திரைகளுக்கு போகும்போது இந்த நிறங்களான வண்டிகளாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெள்ளை சட்டையை போட்டு கருப்பு காரில் போய் இறங்கினா பதவி வந்து சேருவுங்க, பதவி உயர்வு வந்து கிடைக்குமுங்க. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடங்கிற வெண்மை வாகனமாக, 9ஆம் இடங்கிற சனீஸ்வர பகவானுடைய கருப்பு நிறம் வாகனமாக அமைந்தால்
ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த கருப்பும் நீலமும் இவர்களுக்கு அனுகூலமான வாகனமாக யோக நிறமாக அமையும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அந்த வெண்மை நிறம், சில்வர் நிறம், அது மட்டும் இல்லாமல் அந்த நீல நிறம் வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம். பிளாக் வந்து இவங்களுக்கு நல்ல அட்ராக்டிவான ஒரு ஷைனிங் பிளாக் எல்லாமே இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய வாகனங்களில். அது உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில நிறங்களில் வந்து நீங்கள் வண்டியை வாங்கிடாதீங்க, உங்கள் லைஃபையே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த நிறங்கள்? மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரைங்க வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் தனியாக பேசிக்கிட்டு தான் போவாங்க. தனியாக பேசிக்கிட்டு போகிறாங்கன்னா நான் தவறான அர்த்தத்தில் சொல்லலை, நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிட்டு போவாங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு போகும்போது தான் எதிர்பாராத விபத்துகள் கண்டங்கள்லாம் நடக்குது. இது பூரா பெரிய எந்த நிற வாகனம்னு பாருங்கள், சிவப்பு நிற வாகனமாக அமையும். அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவர்களுக்கு ஆகாத நிறத்தை கொடுக்கக்கூடிய சிவப்பு நிறத்திற்கான சொந்தக்காரர். அங்காரகனுடைய நிறம் என்பது இவர்களுக்கு ஆகாது. டார்க் ரெட்டு, மெரூன் கலரு, ப்ரௌன் கலரு, கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, இதெல்லாம் கூட கொஞ்சம் இவர்களுக்கு நெகட்டிவாக அமையுது வாகன விஷயத்தில். ஸோ சிவப்பு நிறம் இவர்களுக்கு ஆகாது. மஞ்சள்னா நம்ம எடுத்த காரியமும் ஜெயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மிதுனத்திற்கு களத்திர தொழில் காரகனாக குரு பகவான் வர்றாரு, உபயத்திற்கு பாதகத்தன்மையை கொடுக்குறாரு. அதனால் மஞ்சள் நிற வாகனம் என்பது இவர்களுக்கு சுபகாரிய தடைகளை கொடுக்குது. ஒரு மஞ்சள் நிற வாகனத்தை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது நஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள், பண இழப்புகள், வங்கி கடன், வண்டி அடமானம் போவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அதிகம் நடக்குது. குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க போகும்போது மஞ்சள் கலரில் வண்டி காரெல்லாம் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பார்த்தாங்கன்னா அது நடக்கவே நடக்காது, ஒரு மாதிரி தடைகள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த குருவினுடைய காரகத்துவ பலன்கள் எல்லாம் அந்த இடத்துல அடிபட்டு போகுது. அப்போ வாகன விஷயத்தில் மஞ்சளும் இவர்களுக்கு ஆகாத நிறமாக சொல்லப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெட்டு எல்லோ இதை வந்து அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து வாகனம் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இந்த நாள் கிழமைகள் வந்து கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமையில் எடுப்பாங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையில் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாள் மேலே நம்பிக்கை இருக்குது. மிதுன ராசிக்காரங்க வாகனம் வாங்கும்போது எந்த நாள் கிழமைகளை வாங்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா செல்வ ஈர்ப்புக்கான ஒரு நாள். அதில் பச்சை நிறம் என்பது செல்வ மிகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ இவங்களுக்கு வந்து மிதுனத்திற்கு பச்சைக்கு ஆதிக்கமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை என்பது இவர்களுக்கு உன்னதமான நாள். அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர உரை, புத உரையெல்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் குரு உரை செட் ஆகாது, மிதுனத்திற்கு குரு உரை ஒத்து வராது. அதே போல் ராசிநாதனுடைய சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய புதன்கிழமை இவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். 9 கூடைய சனி பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அந்த பெருக்கு நாள். மிதனராசிக்காரவங்க அதுலேயும் கருப்பண சுவாமியை குலதெய்வமாக பெற்றவர்கள் அந்த ஒரு வாகனத்தை வாங்கிட்டு கருப்பண சுவாமி கோயிலில் போய் வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய கருப்பண சுவாமியினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை அப்படியே வாங்கி வண்டியில் போட்டுட்டு வந்து அந்த வண்டியை வீட்டு முன்னாடி நிப்பாட்டி அடுத்த நாள் சொத்தோ சுகமோ பாக்கியங்களோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுனா குலதெய்வம் கூடவே வந்து நின்று பேசும். ஆக வாகனம் என்பது அவங்க குலதெய்வத்தினுடைய காவல் தெய்வமே அந்த வண்டியில் ஏறி நின்று வந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும். ஸோ மிதுனத்திற்கு சனிக்கிழமையும் மகா உன்னதமான ஒரு நாள். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த வாகனம் எடுக்கும்போது அந்த நிறங்கள் பார்த்தோம், நாள் கிழமையெல்லாம் பார்த்தோம். ஸோ எண்கள்னு வரும்போது அந்த கூட்டு எண்களாக நிறைய எண்கள் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்கு எந்த எண்கள் வந்து அவங்க வாகனம் இருக்கணும்? நிச்சயமா, அதாவது ராசிக்கு 4ஆம் அதிபதி புத பகவான், அவருடைய ஆதிக்க எண்ணுங்கிறது 5. 5வது எண் முதன்மையான எண். அதுக்கப்புறம் 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய எண் 8 மிதுனத்திற்கு சூப்பரான ஒரு எண். அடுத்து 6வது எண்ணுன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய எண் 6வது எண். ஆக 5, 6, 8 இது 3ல் எது இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே தான். ஆனால் அந்த நம்பரை செலக்ட் பண்ணும்போது ஒருவருடைய பிறந்த தேதி உடல் எண்ணுன்னு சொல்கிறோம், வருடங்கள் எல்லாத்தையும் கூட்டி உயிரெண்ணுன்னு சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி விதி எண்கள்னு சொல்கிறோம். அந்த எண்களோட இது கனெக்ட் ஆகுதாங்கிறத பார்த்துக்கணும். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு இது ஒத்து வருதான்னு பார்த்துக்கணும். நம்மளுடைய லக்னத்திற்கு இந்த எண்கள் ஒத்து வருதான்னு பார்க்கணும். ஆனால் மெஜாரிட்டியாக 90% ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது 5, 6, 8. மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு இருக்கோம். வாகனம் வந்து வாங்குறதுக்கு எதெல்லாம் யோகமாக அமையணும் அப்படின்ட்டு. முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியம்னு சொன்னீங்க. இப்போ வண்டி எடுக்கிறாங்க, எடுத்தோடனே அவங்க வந்து முதல்ல எந்த தெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும், அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சாவி வாங்குற விஷயமும் கொஞ்சம் சென்டிமெண்டா யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது யார் கையில முதல்ல சாவி கொடுத்துவாங்க சார்? நிச்சயமா, அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் அப்படின்னு சொல்றதுனால மகாவிஷ்ணுனுடைய அம்சம் பொருந்தியவர்கள். விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும். அதற்கு முன்னாடி குலதெய்வம் விநாயக பெருமானெல்லாம் நம்ம கும்பிட்டுக்கிறோம். மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணி பக்கத்தில் பெருமாள் கோயில் எது இருந்தாலும் அங்கே போய் துளசி தாமரை கொடுத்து தாயாரையும் வழிபாடு செய்ததுக்கப்புறம் இவர்கள் வாகனம் வாங்குவதற்கு முயற்சிப்பது நல்லது. அதே போல் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு பொருள் வாங்குறோம்னாலே நம்ம இன்னொருத்தருடைய வாழ்த்துக்களோடு அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அப்போ 9ஆம் இடங்கிற பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் முதுமையை குறிக்கிறார். உங்கள் வீட்டில் வயதான பெரியவங்க இருப்பாங்கல்ல, தாத்தா இருப்பாங்கல்ல, பாட்டி இருப்பாங்கல்ல, அது அந்த வயது ஒத்த உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுடைய அக்கம் பக்கத்தவர் இருப்பார்கள் இல்லையா, அவர்களிடத்தில்
ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாகனம் வாங்குறது மிதுனத்திற்கு யோகத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாகன யோகம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சார். எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டோம், வண்டியை எடுத்துட்டோங்க. எடுத்ததுக்கப்புறம் வண்டியில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வைக்கணும் சார் அவங்க? நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களும் ஒரு வண்டி எடுத்துடுறாங்க, யோகமான நம்பரில் எடுத்துடுறாங்க, கலரில் எடுத்துடுறாங்க, குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வண்டிக்குள்ளே என்ன வைக்கணும்னா ஆர்சி புத்தகத்தை வைக்கணும். ஒரிஜினல் இல்லை, ஒரு ஜெராக்ஸாவது போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸை பத்திரமா வைக்கணும். ஏன்னா மிதுனம் என்பது டாக்குமெண்ட்டை சொல்லக்கூடியது. நீங்கள் அடிக்கடி சிக்கலில் சிக்கிக்கிறதே இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையில் தான். அதனால் ஆர்சி புத்தகம், லைசன்ஸு எல்லாத்தையும் நல்லா ரினிவல் பண்ணிக்கிட்டு பத்திரமா ஒரு ஜெராக்ஸ் காப்பி உள்ளே வச்சுக்கணும். அப்புறம் ராசிநாதன் மகாவிஷ்ணுடைய அம்சமாக இருக்குன்னா நல்ல ஒரு வெங்கடாஜலபதி படம் கோல்டு கலரில் அப்படியே அந்த ராமம்லாம் போட்டு அழகாக அப்படியே அந்த வெங்கடாஜலபதி படம் தாயார் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு படம் உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் மேலே கண்டிப்பாக வைக்கணும். உங்களுடைய ராஜகனின்னு சொல்கிறாங்கல்ல, எலுமிச்சை கனி, அது வந்து நல்லா கியர் பாக்ஸ் கிட்ட பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், துளசி இந்த மாதிரி பொருட்களை வண்டியில் அவர்கள் அதிகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை நிறத்திலான கைக்குட்டைகளை, தண்ணீர் பாட்டில். மிதுனம் என்பது காற்று தத்துவத்தினுடைய அம்சம். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், தனஸ்தானாதிபதி சந்திரன், சந்திரன் இருக்கக்கூடிய வீடு கடகம், கடகம் என்பது நீர். தண்ணி பாட்டில் எப்பயும் குறையில்லாமல் வச்சுக்கணும். ரோட்டில் யாராவது முதியவர்கள் போனாங்கன்னா அந்த காருக்குள்ளேருந்து வாகனத்திலேருந்து ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்து உங்கள் கைனால் கொடுங்க. செல்வ பலம் எப்படி வருதுன்னு பாருங்கள், போகிற காரியம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், எப்படி ஜெயிச்சுட்டு வரீங்கன்னு பாருங்கள். ஆக நீர்தானம் என்பது இவர்களுக்கு வாகனத்தில் வைத்து கொடுப்பது நல்லது. சரிங்க சார். மிதுன ராசிக்காரங்க வாகனத்தில் இந்த பொருளை வச்சிடாதீங்க அப்படின்னா எந்த பொருள் சொன்னோம்? காலாவதியான இன்சூரன்ஸ் பேப்பர். ஏன்னா மிதுனங்கிறது அப்படியே பொத்தி பொத்தி பத்திரமா அந்த லவ் பண்ணும்போது வாங்கின பேப்பர்களை கூட இன்னும் பத்திரமா பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. அதனால் அந்த காலாவதியான எக்ஸ்பிரி டேட்டு கொண்ட மருந்து மாத்திரைகள் பொருட்களை எல்லாம் வண்டிக்குள்ளே வைக்கக்கூடாது. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது மாத்திரையே எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போயிடும், நான் பத்திரமா உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தைலம் இதெல்லாம் வண்டிக்குள்ளே உங்களுக்கு தலைவலியாக இருந்தால் கடையில் வாங்கி அப்பப்போ தேய்ச்சிக்க, உள்ள உங்கள் வண்டிக்குள்ளே வைக்காதீங்க. அது உங்களுக்கு ராசி கிடையாது. ஆமாம். 6க்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குது, ஆயுதங்களை சொல்லுது. அதனால் வண்டிக்குள்ளே வந்து இந்த ஆயுதங்கள், அந்த நெயில் கற்று இதெல்லாம் வைக்கவே கூடாது. அவங்க இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி சுக்கிரன் என்பது ஆடைகளை சொல்வது. துவைக்காத ஆடைகளை வண்டிக்குள்ளே வைக்கக்கூடாது, கிழிந்த ஆடைகளை வண்டிக்குள்ளே வைக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பழைய பொருட்களை ரொம்ப குமிச்சு வைக்கிறது, குப்பை கோலமாக வச்சிருக்கிறது, வண்டிக்குள்ளே மண் வச்சிருக்கிறது, ஒரு பக்கம் மண் போயிட்டு வந்துட்டா இருக்கும் சகஜம்தான். அதே நேரத்தில் அது ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே இருக்கிறதுங்கிறது அந்த வண்டி முழுவதும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் பலன் தராமல் போய்விடலாம். அதனால் வண்டி என்பது மிதுனத்திற்கு பளிச்சுன்னு சுத்தமாக வெளியில் இருக்குதோ இல்லையோ இன்டீரியர் உள்ள அருமையாக இருக்கணும். அதுதான் அவர்களுக்கு சிறப்பு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாமே கொஞ்சம் திஷ்டிக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் மாட்டலாம். ஸோ காராக இருந்தால் அப்படி வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன பொருட்கள்லாம் வைக்கிறாங்க, பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. நம்ம அதை கேட்கணும், அது மூலமா அந்த திஷ்டி கழிவுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வாரத்தில் ஒரு நாளாவது சனிக்கிழமை அன்னைக்கு இவர்களுக்கு திஷ்டி பாதிப்பு அதிகம் வரும். அதாவது 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய அந்த ஆதிக்கம் வந்து ராசி மேலே திருவாதிரையில் இருக்கா, புனர்பூசத்தில் இருக்கா, மிருகசீடத்தில் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு நவாம்சத்தில் என்ன பலனில் இருக்குதோ அதற்குரிய பெண் தேவதையினுடைய ஸ்தலத்தில் போய் தீபம் ஏற்றிட்டு அங்கே ஒரு ராஜகனியை வாங்கி வண்டிகளை வைக்கிறது சிறப்பு. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஓவர் திங்க் பண்ணுவாங்க, தனியாக எதையாவது பற்றி பேசிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து சாங்ஸ் கேட்குறாங்க இல்லையா, மேபி டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான சாங், இந்த ஒரு பாட்டை கேட்டுட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்கள் வண்டி எடுங்கன்னா எந்த பாட்டு? மிதுன ராசிக்காரர்கள் பாட்டு கேட்க வேண்டியதில்லை, அவங்களே படிச்சுக்கிடுவாங்க, அவங்களே பாடிக்கிடுவாங்க. அந்த கலை நுணுக்கம் அவர்களிடத்தில் இருக்குது. 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் மகாலட்சுமியினுடைய அற்புதமான அந்த பாடலை சுப்ரபாதத்தை தினசரி அவங்க கேட்கலாம். லக்ஷ்மியினுடைய காயத்ரி மந்திரத்தை பாட்டில் ஒலிக்க விட்டதுக்கப்புறம் வண்டியை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு பயணத்தை தொடங்கலாம். லக்ஷ்மியினுடைய வழிபாடும் லக்ஷ்மியினுடைய பாடல்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் அதிர்ஷ்டத்தை தரும். மிதுன ராசிக்காரங்க நம்ம கம்யூனிகேஷன் கேள்விப்பட்டிருப்போம், அவங்களுக்குள்ளே வந்து அந்த வாகனத்தோட தொடர்பு இன்னைக்கு அவங்க எப்படிலாம் சூஸ் பண்ணுவாங்க, எந்த நிறங்களை சூஸ் பண்ணணும், எந்த நாள் கிழமைகளை வந்து அவங்க எடுக்கணும், எந்த தெய்வ வழிபாடு வந்து மேற்கொள்ளணும், ஸோ அவங்க எந்த சாங் கேட்கணுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம எபிசோடில் பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் கடகராசிக்கு இருக்கக்கூடிய அந்த வாகன யோகம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.